ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியில் எக்ஸாம்பிள் 7 அண்ட் 8 பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 7 பாருங்கள். ரீட்டைலர் பர்ச்சேசஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர் ஃபார் 35,000 from a company. He sold it to a consumer at a profit of 5,000 rupees. Calculate the tax liability of a retailer. GST rate வந்து 28% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? லைக் மேனுஃபேக்சரர், ரீட்டெய்லர் அண்ட் கன்சியூமர். மேனுஃபேக்சரர், ரீட்டெய்லர், கன்சியூமர். ஸோ மேனுஃபேக்சரர் ரீட்டெய்லருக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கு கொடுக்குறாரு? ஒரு ப்ராடக்டை ஏசியை 35,000க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ரீட்டெய்லர் கன்சியூமருக்கு ஒரு 5,000 ருப்பீஸ் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளோ அர்த்தம்? 35,000 ப்ளஸ் 5,000 வந்து 40,000. சரிங்களா? ஸோ இப்போ டேக்ஸ் லயபிலிட்டி கேட்குறாங்க. டேக்ஸ் லயபிலிட்டி முதல் மேனுஃபேக்சர் டு ரீட்டெய்லர் வந்து இன்புட் டேக்ஸு, ரீட்டெய்லர் டு கன்சியூமருக்கு போகிறது அவுட்புட் டேக்ஸ். கரெக்டாக? ஓகேங்களா? இப்போ டேக்ஸ் லயபிலிட்டி கேட்குறாங்க. டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? டேக்ஸ் லயபிலிட்டி வந்து அவுட்புட் மைனஸ் இன்புட். அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ். கரெக்டாக? ஸோ அவுட்புட் டேக்ஸும் இன்புட் டேக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 35,000 இன்புட் கண்டுபிடிப்போம். 35,000க்கு எவ்வளோ பர்சன்ட் ஜிஎஸ்டி? 28%. ஓகேங்களா? அப்போ 35,000 இன்ட்டு 28%. ஓகே? ஸோ 28 இன்ட்டு 350 எவ்வளோ? 28 இன்ட்டு 350 9,800. சரிங்களா? இது என்ன டேக்ஸ்? இது இன்புட் டேக்ஸ். ஓகே? இப்போ அவுட்புட் டேக்ஸ் 40,000க்கு 28,000 ஜிஎஸ்டி. ஓகே? ஸோ 40,000க்கு 28,000 ஜிஎஸ்டி. அப்போ எவ்வளோ வரும்? 28 இன்ட்டு 400. ஓகே? அப்போ 11,200 ருபீஸ் வரும். இது அவுட்புட் டேக்ஸ். ரைட்டா? இப்போ டேக்ஸ் லைபிலிட்டி என்னன்னு சொன்னேன்? அவுட்புட் மைனஸ் இன்புட். ஸோ 11,200 மைனஸ் 9,800 எவ்வளோ ஆச்சு? 1,400 ருபீஸ். ரைட்டா? ஸோ இதுதான் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ கொஸ்டினில் கால்குலேட் டேக்ஸ் லயபிலிட்டி கேட்டிருக்காங்க. இதுதான் டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸாம்பிள் 8. ஓகே? A jewelry manufacturer in Surat sold a bracelet to a dealer in Rajkot for 80,000 rupees. ஸோ இங்கேயும் நமக்கு மேனுஃபேக்சரர், அப்புறம் டீலர், மறுபடியும் டீலர் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மேனுஃபேக்சரர் டு டீலருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 80,000 rupees. ஓகே? அண்ட் the bracelet was then sold to a dealer in Cuttack. ஸோ மறுபடியும் டீலர் டு டீலர் போகுது. அங்கே 95,000. ஓகே? இப்போ இது இன்புட், இது அவுட்புட். ஓகே? ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 3% சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ? 3% ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அட் ராஜ்கோட். ராஜ்கோட்டுங்கிறது எங்கே இருக்காங்க? மிடில். இவங்களோட நெட் ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க மிடிலுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது 80,000க்கு 3% ஜிஎஸ்டி. கரெக்டாக? அப்போ 8 3s are 24. அப்போ 2,400 ருபீஸ். இது இன்புட். ரைட்டாம்மா? இப்போ அவுட்புட் டேக்ஸ் 95,000க்கு 3% ஜிஎஸ்டி. இப்போ 95 இன்ட்டு 3 எவ்வளோ? 2,850 ருபீஸ். ஓகே? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? த நெட் ஜிஎஸ்டி பெய்ட் பை ராஜ்கோட். ஓகேங்களா? நெட் ஜிஎஸ்டி. அப்போ அங்கே டேக்ஸ் லயபிலிட்டி அவுட்புட் மைனஸ் இன்புட் எவ்வளோ ஆச்சு? 2,850 மைனஸ் 2,400. ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே அவங்க வெறும் 450 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஓகே? ராஜ்கோட்டில் டோட்டல் ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணது வெறும் 450 ருபீஸ். அவங்க மிடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டேக்ஸ் அப்படி வந்திருக்கு. ஓகே? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஃபார் த டீலர் இன் கட்டாக்.
கட்டாக்குங்கிறவங்க எங்கே லாஸ்ட் டீலர், இவங்களோட இன்புட் டேக்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க 95,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 3% ஜிஎஸ்டி. ஸோ அவங்களோட ஆன்சர் வந்து 2850. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான், அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ 95,000க்கு, ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் ப்ரைஸ் 95,000, அதுக்கு 3% ஜிஎஸ்டி கட்டாக்குன்னு கேட்டுட்டாங்க. அவங்களோட டோட்டல் அமௌண்ட் வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ 2850 அவங்களோட அமௌண்ட். இதுதான் ஆன்சர். ஓகே, ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.